ஒரு கலவரம் வெடிக்குதுறான்னா அந்த கலவரம் வந்து வெடிக்கும்போது அங்கே எரிபொருள் சாதனங்கள் எப்படி வந்தன? நெருப்பு வச்சு தீ வைக்கிற அளவுக்கா? தீ வைக்கிற அளவுக்கு. அதுவும் சேஃபான கட்டடங்கள், ஈஸியாக எரியக்கூட முடியாத கட்டடங்கள், இதெல்லாம் பார்லிமெண்ட்டு, ஹைகோர்ட், அப்படிப்பட்ட கட்டடங்கள் கொழுந்து விட்டு எரியும் வண்ணம் அப்போ தீ வைக்கிறோண்டான்னா அதற்கு தேவையான ஸ்பெஷல் பொருட்கள் ஏதோ ஒன்று வந்திருக்கணும். அப்போ எங்கேருந்து வந்தது? யார் ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்தா? ஒன்று. ரெண்டாவது, இளைஞர்களை பள்ளி சிறுவர்களை அவர்களின் சீருடையுடன் வர சொன்னது யார்? கிளர்ச்சியில் ஈடுபடுபவர்களை கொடையுடன், தண்ணியுடன், டவலுடன் வர சொன்னதுக்கான காரணம் என்ன? கண்ணீர் வெடிகுண்டுகளை வீசினால் டவலில் கட்டி கொடையால் தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாம் பிளான்டாக தான் நடக்குது. போலீஸ் வந்து எங்கே கூடுவார்கள், அவர்கள் கூடினால் இவர்கள் என்ன மாதிரி பண்ணணும்? போலீஸ் வந்து அவங்க ரயாட் போலீஸ் வந்து பேண்டேஜ் சார்ஜ் பண்ணிட்டு மூவ் ஆகிட்டே வந்தாங்கன்னா இவங்க கூடையோட ஒன்று சேர்ந்துட்டு, கொடைய தற்காப்புக்கு ஒன்று சேர்ந்துட்டு ஒரு ரவுண்டாக நின்னாங்கடான்னா அப்போ போலீஸை வந்து இவங்க தவிர்க்க முடியும். போலீஸோட கண்ணீர் குண்டுகள் இவங்க மேலே போட்டால் கூட குடம் மேலே விழுந்து திருப்பி அடிக்க முடியும். ஸோ பிளானிங். ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸ் எங்கேருந்து வந்து? ஸோ இது யூஎஸ்ஆல் செய்யப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம்.